தொல்பொருள் இடங்களுக்குரிய பெயர் பலகையினை அகற்றியது தொடர்பிலான வழக்கில் வாழைச்சேனை தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர்கள் உட்பட 5 பேருக்கும் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் இடங்களுக்குரிய பெயர் பலகையினை அகற்றியது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் வாழைச்சேனை போலீசாரினால் தேடப்பட்டு வந்த வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் சுதாகரன் மற்றும் பிரதி தவிசாளர் 2 உறுப்பினர்கள் உட்பட 4 பேர் இன்றைய தினம் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தனர். கடந்த 22ஆம் தேதி வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவுகளில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தொல்பொருள் இடங்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தன. வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட வீதிகளில் தங்களது அனுமதிகள் பெறப்படாமல் குறித்த பெயர் பலகைகள் இடப்பட்டதாக தெரிவித்து வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளரினால் குறித்த பெயர் பலகைகள் அகற்றப்பட்டன. இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களத்தினால் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய உத்தரவுக்கு அமைவாகவும் விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வந்தனர். இதன் கீழ் வாழைச்சேனை பிரதேச சபைக்குள் இருந்து தொல்பொருள் இடங்களை குறிக்கும் பெயர் பலகைகளை நேற்றைய தினம் வாழைச்சேனை போலீசார் கைப்பற்றியதுடன் அது தொடர்பில் ஒருவரை கைது செய்திருந்தனர். இது தொடர்பில் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர் இருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் இன்றைய தினம் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் 4 ஆஜராகியிருந்தனர். இன்றைய தினம் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளருமான MA சுமந்திரன் ஆஜராகியுள்ளார். இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெயர் பதாதைகளை திருடியது அரசு உத்தியோகஸ்தர் ஒரு விடயத்தினை அதாவது ஒரு பெயர் பலகையினை நட்டால் அது அப்புறப்படுத்துவது குற்றம் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் பொருத்தமற்ற குற்றச்சாட்டுகள் என்று நீதிமன்றின் கவனத்துக்கு சட்டத்தரணி சுமந்திரனினால் கொண்டு செல்லப்பட்டதுடன் 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்தின் கீழ் பொது வழிகள் சட்டம் தொடர்பில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வீதிகள் தொடர்பான அதிகாரங்கள் பிரதேச சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரதேச சபை தவிசாளர் அந்த சட்டத்தின் கீழ் அதிகாரமுடையவர். அந்த அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்ட விடயத்தினை அகற்றினார் என்று காலத்திலும் குற்றச்சாட்டினை முன்வைக்க முடியாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் அதனை அவர் செய்துள்ளார் என்பதை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதியை பெற்று பெயர் பலகை இடப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றின் கவனத்துக்கு சட்டத்தரணியினால் கொண்டுவரப்பட்ட போது அதனை தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதுடன் எதிர்காலத்தில் முறையான அனுமதியை பெற்றுக் கொள்ளுவதாகவும் எதிர்காலத்தில் முறையாக அனுமதி கோரும் போது அதனை சபையில் சமர்ப்பித்து சபையினால் முறையான அனுமதியை வழங்க முடியும் என்றும் கூறியதன் அடிப்படையில் வழக்கு சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற காரணத்தினாலும் போலீசார் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் பிணை வழங்கக்கூடிய காரணங்களை கொண்டிருப்பதனாலும் 5 பேரையும் பிணையில் செல்ல அனுமதித்தது. எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் பிரதேச சபையின் முறையான அனுமதியை பெறப்பட்டு பெயர் பலகையிடும் பணிகள் நடைபெற்று இது தொடர்பான பிரச்சினை முடிவுறுத்தப்படுமானால் எதிர்வரும் 15ஆம் தேதி இந்த வழக்கு முடிவுக்கு வரும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்தார். இதன்போது வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட 5 பேரும் தலா 5 லட்சம் ரூபாய் சரீரப்பிணியில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த வழக்கானது மீண்டும் டிசம்பர் 15ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக 410, 417 என்கின்ற பிரிவுகளும் போலீசாருடைய அறிக்கையிலே காட்டப்பட்டிருக்கிறது. அதிலேயும் இந்த வழக்கோடு அதற்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பது மட்டுமல்ல, அந்த பிரிவுகளிலே சொல்லப்பட்ட விடயம் ஒரு பொது உத்தியோகத்தர் அல்லது அரசு உத்தியோகத்தர் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் ஒரு விடயத்தை செய்தால் அல்லது ஒரு அறிவிப்பு பலகையை நட்டால் அதனை அப்புறப்படுத்துவது அல்லது சேதப்படுத்துவது ஒரு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்றிலே இந்த சந்தேக நபர்கள் சார்பிலே விடயங்களை முன்வைத்த போது நான் சுட்டிக்காட்டியது திருடப்பட்டது என்பது எந்த காலத்திலேயும் இங்கே நிலைநிறுத்தப்பட முடியாதது. ஏனென்றால் இது வீதியிலே இருந்து திருடப்பட்டதாகத்தான் போலீசார் சொல்லுகிறார்கள். சட்டத்திலே அந்த பிரிவிலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஒரு வீட்டிலே இருந்து அல்லது ஒரு கட்டடத்திலே இருந்து அல்லது ஒரு கப்பலிலே இருந்து திருடப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆகவே அது பொருத்தமற்ற ஒரு குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டும் கூட ஒரு அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும்.
இந்த விடய தொடர்பாக பிரதேச சபை சட்டம் 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்திலே ஒரு குறித்த பகுதியிலே 21ஆம் பிரிவிலே இருந்து ஆரம்பிக்கிற பகுதியிலே இந்த பிரதேச சபைகளுக்கான அதிகாரங்கள் தத்துவங்கள் பாகம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பொது வழிகள் பற்றிய தத்துவங்களும் கடமைகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொது வழிகள், வீதி ஒரு பொது வழி. ஆகவே வீதி போன்ற பொது வழிகளிலே யாருக்கு அதிகாரம் சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அது அந்த பிரதேச சபை, அந்த உள்ளூராட்சி மன்றத்துக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவிசாளர் அந்த சபையினுடைய பிரதான நிறைவேற்று உத்தியோகத்தர். சட்டத்தினாலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உடையவர் அந்த அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை அகற்றினார் என்று எக்காலத்திலேயும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது. ஏனென்றால் அதிலே அதனை அந்த குறியீட்டை அல்லது ஒரு பேர்பலகையை நடுவதற்கான அதிகாரம் உள்ளாட்சி மன்றத்திற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேறவருக்கும் அல்ல. ஆகையினாலே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி அந்த குற்றத்தை செய்தார் என்று சொல்லவே முடியாது. இருப்பினும் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் தொல்லியல் திணைக்களம் ஏதாவது ஒரு அறிவிப்பு பலகையை நட முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய போது மன்று தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் அவர்கள்தான் முறைப்பாட்டாளர்கள் அவர்களிடத்திலே வினவின போது அவர்கள் தாங்கள் முறையாக அனுமதியை கோருவதற்கு இணங்கினார்கள். அதன் அடிப்படையிலே முறையாக அனுமதியை அவர்கள் கோரினால் சபையிலே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அதனை மீள அந்த இடத்திலே நிர்மாணிப்பதற்கு நாங்கள் இணங்குகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே வழக்கு சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற காரணத்தினாலும் போலீசார் சொல்லியிருக்கிற குற்றங்கள் சம்பந்தமான பிரிவுகள் துணை வழங்கக்கூடிய பிரிவுகளாக இருக்கிற காரணத்தினாலும் மன்று இலகுவான பிணையிலே செல்லுவதற்கு 5 பேரையும் இன்றைக்கு அனுமதித்திருக்கிறது. டிசம்பர் 15ஆம் தேதி வழக்கு மீளவும் அழைக்கப்படும். அதற்குள்ளே இந்த தொல்லியல் திணைக்களத்தினர் தங்களுடைய அனுமதி கோரலை செய்வார்கள் என்றும் இந்த உள்ளூராட்சி மன்றம் பாலச்சேனை பிரதேச சபை அதை சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாலும் அடுத்த தவணைக்குள்ளே இது சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற நம்பிக்கையையும் மன்று வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னதாக இது நான் சொன்னபடி, அதாவது பிரதேச சபையினுடைய அனுமதியோடு இந்த பெயர் பிணைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது முடிவுறுத்தப்படுவதால் டிசம்பர் 15ஆம் தேதி வழக்கு முடிவுக்கு அது 5 லட்சத்து பெறுமதியுடைய ஒரு ஆழ்சரித பிணை நிறைய இடங்களில் இந்த தொல்லியை சட்டம் வந்து மக்களுக்கு சேருது. அவங்களாலேயே சட்டம் தெரியாதுன்றது இந்த காலத்திலேயும் ஒருவரும் தங்களுடைய டிஃபென்ஸாக இல்லாட்டி தங்களுடைய பாதுகாப்பாக சொல்ல முடியாது. சட்டம் மீறப்பட்டால் சட்டம் தொல்லியல் சட்டம் என்பது இலங்கையிலே மிக ஒரு கொடூரமான சட்டம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களுக்குள்ளே துணை வழங்க முடியாத சட்டமாக காணப்படுகிற ஒரே ஒரு சட்டம் இன்றைக்கு தொல்லியல் சட்டம். மற்ற எல்லா சட்டங்களுக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கூட துணை வழங்கலாம். ஆனால் தொல்லியல் சட்டத்தை கூட துணை வழங்க முடியாத ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட இருக்குது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் செய்யப்பட்ட அதிலையும் துணை இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி துணை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தொல்லியல் சட்டத்தை பொறுத்தவரையிலே அப்படியாக துணை வழங்கலாம் என்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட கிடையாது. ஆகையினாலே அது வந்து கடுமையான சட்டமாக இன்றைக்கு காணப்படுகிறது. அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் தொல்லியல் என்ற பெயரிலே தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் எல்லாருக்கும் இருக்கின்ற விருப்பம். தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும், அது அழிக்கப்படக்கூடாது. தொல்லியல் பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால்
அந்த போர்வையின் கீழே நடக்கிற ஆக்கிரமிப்புகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒரு விசேட சட்டமாக தொல்லியல் அணிந்திருக்கக்கூடாது என்பதற்காக அத்துமீறிய அதிகாரங்களை அந்த உத்தியோகத்திற்கு கொடுத்திருக்கிறதை அவர்கள் தவறாக பிரயோகித்து அதனை உபயோகித்து சமய ஆக்கிரமிப்பையும் இன ரீதியான ஆக்கிரமிப்பையும் செய்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அப்படி நடக்கிற பின்புலத்திலே அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த